வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோர் ரஞ்சினி ராஜரட்னம், ராஜ்கிருஷ்ணா, ரியாஸ் ஹாரிஸ். நமது விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜெனீவா பரிந்துரை தொடர்பில் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டறியும் சர்வ கட்சி பிரதிநிதிகளின் சந்திப்பு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். அவன்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான மகனூர கப்பல் தொடர்பில் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. நாட்டின் ஏற்றுமதி வருமானம் ஆகஸ்டில் 19.5% வீழ்ச்சி. சர்வகட்சி பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் மூலம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் பிரேரணை குறித்து முன்னெடுக்கப்பட உள்ள செயற்பாடுகளை அடையாளம் காண்பதற்கு எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பமாகிய சர்வகட்சி சந்திப்பில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். இந்த சந்திப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். கட்சியொன்றின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மூவர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் கூறினார். மக்களது மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து இந்த யோசனை தொடர்பில் எம்மால் எதிர்காலத்தில் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் முக்கியமாக உங்களது தீர்மானங்களை நாம் எதிர்பார்க்கின்றோம். சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டுமென உங்களுக்குள் பெரும்பாலானோர் கருதினால் எதிர்காலத்தில் ஒரு தடவையோ அல்லது அதற்கு மேற்பட்ட தடவைகளோ இந்த சர்வகட்சி சந்திப்பை முன்னெடுத்து உங்களின் கருத்துக்களை கேட்டறிய முடியும். உங்களின் கருத்துக்களை எழுத்து மூலம் அனுப்பும் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் எனில் இன்னும் 2 வாரங்களுக்குள் யோசனைகளை எழுத்து மூலம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களின் கருத்துக்களுக்கு அமைய ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பிலும் சர்வகட்சி சந்திப்பின் உபக்குழுக்களை நியமிக்க நாம் தீர்மானித்துள்ளோம். இன்று நடைபெற்ற சர்வகட்சி தலைவர்களின் சந்திப்பினூடாக ஜெனீவா பிரேரணை தொடர்பில் கட்சித் தலைவர்கள் சரியான நிலைப்பாட்டுக்கு செல்ல முடியும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிக்கின்றது. அனைத்து மக்களும் இனவாதத்தை விடுத்து நாட்டுக்காக செயற்பட வேண்டிய காலம் எழுந்துள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்த கட்சி கூறியது. மக்கள் விடுதலை முன்னணியின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் நாம் இணங்காத போதிலும் அவர்களின் சில செயற்பாடுகளை நாம் வரவேற்கின்றோம். குறிப்பாக நாட்டில் இனவாதத்தை ஒழித்து அனைத்து இன மக்களுக்கும் இடையில் பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் செயற்படுவதை நாம் வரவேற்கின்றோம். சிறந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது நாம் அதனை வரவேற்க வேண்டும். தவறான விடயங்களை எதிர்க்க வேண்டும். இனவாதத்துக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் முன்னின்று செயற்பட வேண்டிய காலமே தற்போது எழுந்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாட்டின் நலன்களை கருத்தில் கொண்டே தீர்மானம் எடுக்கின்றது. எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இனவாதத்துக்குள் சிக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம். அது உறுதியானது. நாட்டில் கடந்த காலங்களில் நல்லாட்சி நிலவாமை காரணமாக பல நாடுகள் இலங்கையை விட்டு விலகி சென்றதாக அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா இதன்போது குறிப்பிட்டார். ஊடக சுதந்திரம், சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உள்ளிட்ட பல விடயங்களை நாம் நாடு என்ற வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி செயற்பட வேண்டும். தொடர்ந்தும் இலங்கைக்கு எதிராக பிரேரணைகள் முன்வைக்கப்படுவதற்கு யுத்தம் மட்டும் காரணமாக அமையவில்லை. அதற்கு பின்னர் இடம்பெற்ற பல சம்பவங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதாவது எமது நிர்வாகத்துறையில் குறைபாடுகள் காணப்பட்டன. ஆகவே மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் நிலைமை இதைவிட மோசமாக இருந்திருக்கும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அடிப்படையாக வைத்தே இன்று நிலைமை மாறியுள்ளது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதிතුමාගේ රජයේ ක්‍රියාමාර්ග හේතු කොටගෙන තමයි මෙවැනි යෝජනා සම්මතයක් සම්මත වුණේ. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் இழுத்தடிப்புகளை நிறுத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய மாவை சேனாதிராஜா பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். சென்ற ஜனவரி 8ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலிலும் அதற்கு பிறகு நடைபெற்ற பொது தேர்தலிலும் அளித்த வாக்குகள் மிக தீர்க்கமான முடிவை எங்களுக்கு சொல்லியிருக்கின்றன, உலகத்துக்கு சொல்லியிருக்கின்றன. கடந்த காலங்களில் குறிப்பாக ராஜபக்ச அரசாங்கம் அவர் ஐநா செயலாளர் நாயகத்துக்கு கொடுத்த அல்லது இருவரும் கையொப்பமிட்டு வெளியிட்ட அறிக்கையை நிறைவேற்றாதது மட்டுமல்ல, ராணுவத்தை தமிழருடைய தேசத்திலே குவித்து வடக்கு கிழக்கு முழுவதும் குவித்து எங்களுடைய இன அடையாளங்களை அழித்துவிடக்கூடும்
எங்களுடைய நிலங்களை அபகரித்து அவர்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை செய்வதற்கு, புத்த கோவில்களை புத்தர்கள் இல்லாத இடங்களிலே கட்டுவதற்கு, எங்களுடைய மக்கள் காணாமல் போனதற்கான சாட்சியங்களை, காணாமல் போனவர்களை பற்றி தெரியாமல் கண்ணீர் விட்டுக் கொண்டு உங்களுடைய ஆணைக்குழுக்களுக்கு முன்னால் எத்தனையோ தலைவர்கள் சென்று வாக்குமூலம் கொடுத்திருந்தார்கள். அவர்களை பற்றி ஒரு முடிவு சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய மக்கள் மிக தீர்க்கமாக ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையின் மீது இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்தார்கள். தமிழ் இனத்தினுடைய இன பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான ஒரு முக்கியமான பிரச்சனை. அதற்கு ஒரு தீர்வு காண்பதில் இழுத்தடிப்புகள் வேண்டாம். ஐநா மனித உரிமை பேரவையுடைய தீர்மானத்திலே அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உடலகம பரணகம ஆணைக்குழுக்களின் அறிக்கை தொடர்பில் நான் பெரிதும் கரிசனை கொள்ளப் போவதில்லை. LLRC அறிக்கையை முந்தைய அரசாங்கம் எவ்வாறு தனக்கேற்றவாறு சர்வதேச மட்டத்தில் பயன்படுத்தியது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. பரணகம அறிக்கை யுத்தத்தின் இறுதி 12 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற சிவிலியன் படுகொலைகளுக்கு விடுதலை புலிகளே காரணம் என்று சொல்வது ஒரு அபட்டமான பொய். ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தீர்மானத்தை பற்றி அரசாங்கம் பேசி வரும் விடயங்கள் இவர்களுக்கும் முந்தைய அரசாங்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதையே கோடிட்டு காட்டுகின்றன. கடந்த கால வரலாறு எமக்கு ஒன்றை தெளிவாக சொல்லி வந்துள்ளது. சிங்கள அரசாங்கத்தினர் வெறுமனவே தமிழர்களை மட்டுமல்லாமல் சிங்களவர்களையும் சேர்த்துத்தான் ஏமாற்றி வந்துள்ளனர். இது தொடர்ந்தால் நல்லிணக்கம் நிச்சயமாக ஏற்பட போவதில்லை. நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக தொடர்ந்தும் மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர். யட்டியாந்தோட்டை ஹல்கொல்ல தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதியின் ஒரு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. குறித்த வீதியை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 10 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து விகாரையொன்றில் தங்கியுள்ளனர். இந்த வீதி மூடப்பட்டுள்ளமையினால் ஹல்கொல்ல, வேவத்தலாவ, பொல்பிட்டிய மற்றும் வெலிகல தென்ன கிராமங்களைச் சேர்ந்த பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கல்தொல பெங்கமு பிரதான வீதியின் ரபுகோவிட்ட பாலத்திற்கு அருகில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு ஏற்பட்ட இந்த மண் சரிவினால் மின்கம்பங்கள் உடைந்து வீழ்ந்துள்ளன. இதனால் குறித்த பகுதியின் மின்சார விநியோகம் நேற்றிரவு முதல் துண்டிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நுவரெலியா அக்கரப்பத்தனை கல்மதுர தோட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 7 குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேர் கிளென்லைன் பாடசாலை கட்டடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் சிலர் வேறு இடங்களுக்கு சென்ற போதிலும் 4 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் பாடசாலையில் தங்கியுள்ளனர். கடந்த 12 நாட்களாக இந்த கட்டடத்தில் தங்கியுள்ள தமக்கான குடியிருப்புகளை வழங்குவதற்கு இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டம் ரத்னபுரியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. 18வது நாளாகவும் இன்றைய தினம் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம். நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக. இரத்தினபுரி பஸ் தரிப்பிடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக பேரணியில் இரத்தினபுரி மக்களுக்கு தெளிவூட்டல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது இரத்தினபுரி நகரின் மேயர், இரத்தினபுரி பிரதேச செயலகத்தின் ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்பிக்கை தலைமைகளே, இன்றைய அரக்கர்கள் கரங்களிலே பூமியில் அழகிய அதிசயங்களை காப்போம் ஒன்றாய் நாம். எதிர்காலத்தில் பிள்ளைகளை பாதுகாப்பதாயின் பெற்றோர்கள் இதனை விட செயற்பட வேண்டும். இதுவே எனது நிலைப்பாடு. எனவே இந்த திட்டத்தை முன்னெடுப்பதையிட்டு சிரச ஊடகத்திற்கு நான் நன்றி கூறுகின்றேன். இது காலத்தின் தேவையாகும். நாட்டில் இடம்பெறுகின்ற சம்பவங்களை பார்க்கும் போது பிள்ளைகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சிரச ஊடக வலையமைப்பின் இந்த முயற்சி மிகவும் முக்கியமானதாகும். அனைவரும் இது குறித்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும்.
அரசு மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள், பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கங்கள் உள்ளிட்ட பல சிவில் அமைப்புகள் இந்த விழிப்புணர்வு திட்டத்தில் இணைந்து கொண்டிருந்தன. சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு தேசிய திட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம். நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக. சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்படும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் இறுதி பிரதான நிகழ்வு நாளை இடம்பெறவுள்ளது. சிறுவர் பாதுகாப்பை நோக்காக கொண்டு சிருஷ்டிக்கப்பட்ட சத்திய பிரமாணம் நாட்டின் 9 பகுதிகளில் நாளை வாசிக்கப்படவுள்ளது. இந்த சத்திய பிரமாணத்திற்கான ஆசையினை சர்வமத தலைவர்கள் இன்று வழங்கினர். சிரச சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இன்று மல்வத்து திபெட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்தனர். இதனை அறிக்கையிடுவது மாத்திரம் போதுமானதன்று. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல்கள் அதிகம் இடம்பெற வேண்டும். கூடுதலாக இடம்பெறுகின்றது. இவற்றை தடுப்பதற்கான விழிப்புணர்வு முன்னெடுக்கப்படுகின்றது. நீங்கள் செய்யும் சரியான விடயங்களுக்கு தொடர்ந்தும் எம் ஆசையுள்ளது. இதனையடுத்து ஆஸ்கிரிய ஸ்ரீ உபாலி நாயக்க தேரரும் இந்த திட்டத்துக்கு ஆசை வழங்கினார். சிரச ஊடக வலையமைப்பிற்கு ஆசி வழங்குகின்றேன். சிறுவர்களை பாதுகாக்கவும் அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்குவது தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் வெற்றியடைய பிரார்த்திக்கின்றேன். அதேபோன்று சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் அவர்களை மேம்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை நமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டத்துக்கு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும் நோக்கில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் நேத்ரா வீரசிங்க உள்ளிட்ட குழுவினர் பேராயர் அதி வணக்கத்துக்குரிய மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்தனர். அன்று அப்போஸ்தலர்கள் கூறிய நெற்செய்திகளை நினைவு கூர்ந்து எமது சிறு பிள்ளைகளை விசேட பரிசில்களாக பெற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாக்கவும் இலங்கையின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள அவர்களை நாட்டுக்கு பொறுப்புடையவர்களாகவும் தயார்படுத்த தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள எமக்கு உதவி செய்தருளும். இதேவேளை திகிவளை ஸ்ரீ விஷ்ணு கோவிலுக்கு சென்ற எமது குழுவினர் அங்கும் ஆசை பெற்றுக் கொண்டனர். ஆலயத்தின் பிரதம குருவான சந்திரகாந்த குருக்கள் இதன்போது இன்முகத்துடன் ஆசி வழங்கினார். நாராயண பெருமானின் பெரும் கருணாயலாலே இந்த சத்திய பிரமாணத்தை நாங்கள் அகில இலங்கை சோசியல குடியரசின் தலைவர்களிடம் இதை ஒப்படைப்பதற்காக இப்பொழுது இதை வாசிக்கின்றேன். பிள்ளைகள் நமது தேசத்தின் எதிர்காலம் என்பதை நான் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்கிறேன். தேசத்தின் எதிர்கால பாதுகாப்பே எமது தெளிவான பிரார்த்தனையாகும். இதேவேளை நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று பிற்பகல் மருதானை ஜபயத்துல் உலமா தலைமையகத்துக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டனர். இதன்போது மௌலவி அஷேக் MMA முபாரக் அவர்களுக்கு சிறார்களுக்கான சத்திய பிரமாணம் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுவும் எங்களோட ஜமியத்துலமாக சார்பாகவும் நாங்கள் இருக்க உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துறோம். முழு நாட்டிலையும் நீங்கள் எல்லா இடங்களுக்கும் போனதாக கூட சக்தி நியூஸ் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். சமீப காலமாக எங்களோட நாட்டில் சிறுவர் துஷ்பிரயோகம் ரொம்ப வேகம் அதிகமாகி கொண்டிருக்குது. அதிலே ரொம்ப பயங்கரம் என்னென்னா சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு பின்னால் கொடூரமான முறையில் கொலைகளும் நடக்குது. அதனால இது நீங்கள் செய்கிற முயற்சி ஒரு நல்ல முயற்சி.
காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களில் கடந்த ஜனவரி மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட அவன்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான மகனூர எனப்படும் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் நிதி தொய்தாக்கல் சட்டத்தின் கீழ் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. காலி நீதவான் நிலோபுல் லங்காபுரவிடம் குற்ற புலனாய்வு திணைக்களம் இன்று விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த அனுமதி கிடைத்துள்ளது. இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். இந்த மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை சர்வதேச கடற்பரப்பில் முன்னெடுத்து செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சரினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவ்வேளையில் அரசு பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் DMD ஜெயரத்ன 2012 ஆண்டு செப்டம்பர் 18 கடிதம் ஒன்றின் மூலம் இவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவருக்கு அறிவித்துள்ளார். எனினும் அந்த ஆயுத களஞ்சியத்தை காலி துறைமுகத்தில் நிலைநிறுத்துவதற்கு வழங்கப்பட்ட அனுமதி தொடர்பிலான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் இல்லை. ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்ட நாட்டினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே குறித்த ஆயுத களஞ்சிய சாலையில் உள்ளது. அத்துடன் அந்த ஆயுதங்கள் கடற்படையின் கண்காணிப்பின் கீழ் பொறுப்பேற்கப்பட்டு பின்னர் விடுவிக்கும் செயற்பாடுகளும் இடம்பெற்றுள்ளன. மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற்றுக் கொள்ளப்படவில்லை. எனவே அங்குள்ள ஆயுதங்களின் எண்ணிக்கை தொடர்பிலும் அவை எந்த நாடுகளின் ஆயுதங்கள் என்பது தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் இல்லை. விசாரணைகள் நிறைவடையும் வரை இது தொடர்பிலான வழக்குகளை மீளப் பெற்றுக் கொள்ளுமாறு சட்டம் அதிபர் ஒருபோதும் ஆலோசனை வழங்கவில்லை. விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு தெளிவாக ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளமையால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் 2006 5ஆம் இலக்க நிதி தூய்தாக்குதலை தடுக்கும் சட்டத்தின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் பூரண விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை ஆராய்கின்ற போது மேலும் ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் கூற வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டம், வெடிபொருட்கள் கட்டளை சட்டம் மற்றும் துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் கீழ் அவன்கார்ட் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு போதுமான அளவு சாட்சியங்கள் முன்வைக்கப்படவில்லை என அரசு சட்டத்தரணி ஷனில் குலரட்ன இதன்போது நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். அதன் பிரகாரம் அவன்கார்ட் நிறுவனம் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் இந்த வழக்கை நிறைவு செய்யுமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு சட்டத்தரணி நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் அவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு வாய்ப்பளித்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மேலதிக அறிக்கையை முன்வைப்பதற்கு கால அவகாசம் வழங்கினார். இதேவேளை அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் நீங்கள் இதற்கு முன்னர் கருத்து தெரிவித்திருந்தீர்கள். இந்த விவகாரம் தொடர்பில் உங்களுக்கு கப்பம் வழங்குவதற்கு தயாரானதாக கூறியிருந்தீர்கள். எனினும் எவருக்கும் அழுத்தம் விடுக்கப்படவில்லை என பிரதமர் நேற்று தெரிவித்திருந்தாரே. பிரதமர் சட்டமா அதிபர் திணைக்களம் தொடர்பில் மாத்திரமே கூறியிருந்தார். தேர்தல் காலத்தில் அரசியல் மேடைகளில் எவன்கார்ட் விவகாரம் பிரதான தலைப்பாக அமைந்திருந்தது. குறிப்பாக சட்டவிரோத ஆயுதங்கள் தொடர்பில் அன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தொடர்ந்து முள்ளன. மகானூர கப்பல் தொடர்பில் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் எனில் காலி நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூறியுள்ளது. இல்லை, அது ஒரு பிரிவு மாத்திரமே. ஆயுத விநியோகம் மற்றும் அதன் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றொரு விசாரணையை முன்னெடுக்கிறார். கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் செயற்பட்ட முன்னாள் மேலதிக செயலாளர் தெளிவாக ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். 88 ஆயுதங்கள் மாத்திரமே உரிய முறையில் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஏனைய ஆயுதங்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை. அங்கு 3000 ஆயுதங்கள் தொடர்பில் பேசப்படுகிறது. எனவே அது குறித்து பாதுகாப்பு அமைச்சு ஜனாதிபதியின் உத்தரவின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்கிறது. அத்துடன் அதற்கு கிடைத்த நிதி மற்றும் நிதி வைப்பீடு செய்யப்பட்ட விடயம் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. ரக்னா லங்கா நிறுவனம் தொடர்ந்தும் சர்வதேச வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. ரக்னா லங்கா தொடர்பில் பிரச்சனை இல்லை. ரக்னா லங்கா என்பது பாதுகாப்பு அமைச்சின் கீழுள்ள ஒரு நிறுவனமாகும். அவ்வாறென்றால் எவன்கார்ட் நிறுவனத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதா? இல்லை, அவ்வாறு எவ்வித உடன்படிக்கையும் இல்லை. அவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் குறித்து இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்புகளில் சிவில் அமைப்புகள் கேள்வி எழுப்பின. பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலம் வழங்கும் போது அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கலின் போது சட்டப்பூர்வமாக 89 துப்பாக்கிகளே வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எனினும் விசாரணைகளின் போது 3473 துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவர் தனது வாக்குமூலத்தில் இதனை கூறியுள்ளார். இதிலிருந்து அதிகளவிலான ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதன் தரவுகளும் உள்ளன. 2 லட்சம் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆகவே இங்கு துப்பாக்கி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இல்லை. இவை சட்டப்பூர்வமான ஆயுதங்கள் அல்ல. சட்டப்பூர்வமாக
துப்பாக்கிகள் அவன்கார்ட் நிறுவனத்துக்கு வழங்கவில்லை என பிரதமர் கூறுகின்றார். கேட்ட கேள்விகளுக்கு அவர் தெளிவாக பதில் வழங்கவில்லை. சட்டமா அதிபரின் தலையீட்டில் சட்டத்தரணிகள் காலை நீதிமன்றத்துக்கு சென்று துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் காரணி இல்லை என்றும் வெடிபொருள் கட்டளை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய காரணி இல்லை என்றும் கூறுகின்றனர். ஆகவே இது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை என சட்டம் அதிபர் திணைக்களத்தின் அரசாங்க சட்டத்தரணி கூறுகின்றார். அத்துடன் துப்பாக்கி கட்டளை சட்டம், வெடிபொருள் கட்டளை சட்டம் என்பவற்றின் கீழ் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் கூறுகின்றார். குறித்த 3000 துப்பாக்கிகள் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டம் செல்லுபடியாகுவதில்லை என்றால் அவற்றை எரிந்துவிட வேண்டும். அத்துடன் காலில் உள்ள 2வது கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான தோட்டாக்கள் வெடிபொருட்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படுவதில்லையா? ஆகவே இது தொடர்பிலான விசாரணைகளும் சட்ட ரீதியான செயற்பாடுகளும் இடம்பெறுவதாயின் முதலில் செய்ய வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. துறைமுக அதிகார சபை மற்றும் துறைமுகத்துக்கு செலுத்த வேண்டிய நிதி செலுத்தப்பட்டுள்ளதா என்பதனை ஆராய வேண்டும். ஆக குறைந்தது அதுவாவது இடம்பெறுவதில்லை. யுத்த காலத்தின் போது கைது செய்யப்பட்ட உறவுகளின் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் மத்தியில் ஏராளமானோர் உள்ளனர். தனது மகனின் விடுதலைக்காக கடந்த 9 வருடங்களாக காத்திருக்கும் ஒரு தாயின் கவலை சுமந்து வருகின்றது இன்றைய ப்ரொவின்ஸ் ஃபர்ஸ்ட். சிறையில் உள்ள உறவுகளின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நூற்றுக்கணக்கான பெற்றோரில் ஒருவரே தேவராசா தேவராணி. யாழ்ப்பாணம் கோண்டாவிலை சேர்ந்த தேவராணி சிறையில் உள்ள தனது மகனின் விடுதலைக்காக 9 வருடங்களாக காத்திருக்கிறார். தனது மகன் சிவபாலன் வன்னியிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் போது 2006ஆம் ஆண்டு ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டதாக தேவராணி தெரிவிக்கின்றார். வன்னியிலிருந்து 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 14ஆம் தேதி கொழும்புக்கு சென்ற போது அங்கு ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு இதுவரையும் தடுப்பில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நானும் என்னால் என்ற அளவு லோயரை போட்டு வாதாடி எனது பிள்ளைய மீண்டு தரவில்லை. ஒரு தரம் இதுவரை காலமும் எனது மகன் ஒரு நோயாளியாக இதுவரையும் சிறையில் வாடுகின்றார். சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து முந்தல் பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. உடப்பு கரம்பை பிரதான வீதியின் கட்டைக்காடு பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பாறை, சம்மாந்துறை, மெய்னாகாடு பகுதியில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை வயலுக்கு சென்றிருந்த 30 வயதான ஒருவரே யானை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். பிரதான அனுசரணை. பணத்தை பிக்ஸ்டில் போட்டீர்களா? பிக்ஸ்ட் இல்லாத பணவீப்பிற்கு LOC பைனான்ஸிடமிருந்து அன்பிக்ஸ்ட் டிபாசிட். பாத்ஃபைண்டர் மன்றத்தின் தலைமையகத்தில் சீன இலங்கை உறவுகள் கற்கை நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கொழும்பு அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் ரதோற்சவ பெருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். கொழும்பு 13 மகா வித்தியாலய மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவின் ரதபவனி இன்று நடைபெற்றது. 47வது வருடாந்த மகோத்சவத்தின் ரதோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை விசேட பூஜைகள் நடைபெற்றன.